Hi guys, welcome to Market Express. நமக்கு நல்ல ட்ரெண்ட் கிடச்சிருங்க இன்றைக்கி. நேற்று மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஓப்பனிங் ஆகி ஒரு மோசமான க்ளோசிங் ஆச்சு. இன்றைக்கி நம்ம பாசிட்டிவாக ஓரளவுக்கு ஓப்பன் ஆச்சு. பட் இன்றைக்கி க்ளோசிங் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஒரு 76 ரூபீஸ் ஏறி இறங்கிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்போது நம்ம ஹோல்டிங் எடுத்தவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த சம்பவத்தனா மதர்சன் நல்ல ஃபிஃப்டி ஹை கொடுத்துட்ருக்குங்க. நல்ல ஸ்டாக்ஸ் நமக்கு நல்ல பெனிஃபிட் கொடுத்துட்ருக்கு. நம்ம லாஸ்ட்டு ஒரு 6 மந்த் தான் நம்ம இந்த ஸ்டாக் ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நமக்கு. இப்போது நல்ல பெட்டர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது எந்த செக்டர் தருது பார்த்திங்க அப்படின்னா போன இயருக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்கு இவங்களோடது. லோ ரேஞ்ச் இருந்தாலும் அப்படின்னா செமிகண்டக்டரில் இவங்களும் ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்ஸ் இவங்க மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க லாஸ்ட்டு Q3 ரிசல்ட் எடுத்து போய் நல்லா பெர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போது நல்ல ஒரு மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு உங்களுக்கு. இதை இவங்க இப்போ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஒயரிங் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஒரு மார்க்கெட் கேப் வச்சுருக்காங்க. இவங்க டிவிடெண்ட்லையும் சரி நல்லா டிவிடெண்ட் வச்சுருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துலாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 94% பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் இந்த ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. போன இயர் கம்பேர் பண்ண பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 6% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ROI சரி PE ரேஷியோ சரி நல்ல மூமெண்ட்டில் இருக்குது. ஸ்டாக்ஸ் ரேட்டு கொஞ்சம் நமக்கு ஒரு இன்னொரு 3-4% ஃபாலோ ஆகிட்டுங்க. ஃபாலோ கண்டிப்பாக நமக்கு வாங்க சான்ஸ் கிடைக்கும். நான் செபி அட்வைசர் கிடையாதுங்க. நீங்கள் செபி அட்வைசர் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே பார்த்திங்கன்னா இப்போ எலெக்ஷன் ஃபீவர் போயிட்டுருக்கு உங்களுக்கு. இப்போது கண்டிப்பாக எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் ஒரு அடி விழுகும். இல்லைனா ஒரு நல்ல கெயின் கிடைக்கும். அந்த வாய்ப்பு நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஓகே மக்களே, தேங்க்யூ.